இருக்கிறதுனால என்ன நிறைய பேருக்கு ரொம்ப தெரியும். எனக்கு ஏரியாவும் இந்த ஏரியாங்கிறதுனால நாங்க ஃபர்ஸ்டா என்ன பண்ணோம்னா, நமக்கு இப்ப வாக்காளர் பட்டியல பெயர் சேர்க்கணும் அப்படின்னு டேட் போட்டு அந்த பூத்துல எந்தெந்த டேட்ல வாக்காளர் பதிவு அப்படிங்கிற மெசேஜ் வந்த உடனே என்ன பண்ணேன்னா, நான் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன். எல்லாருக்கும் மேக்சிமம் என்னோட ஏரியால என்னோட நம்பர் தெரியும், அதனால ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறேன். ஸ்டேட்டஸ் பாப்பாங்க. மற்றபடி குழந்தைங்களை கொண்டு வரக்கூடிய பெற்றோர்கள்ட்ட உங்க பக்கத்துல ஏன்னா எல்லா குழந்தைங்களும் அந்த மாதிரி மேட்சுக்கு வர மாட்டாங்க. அதனால எல்லாரோட நம்பரும் எனக்கு இருக்காது. அப்ப அவங்க கிட்ட சொல்லி விட்டுருது, பக்கத்துல இருக்கவங்ககிட்ட எல்லாத்தையும் இந்த டேட்ல நம்ம சென்ட் மேரிஸ் பிரைமரி ஸ்கூல்ல கேம்ப் நடக்குது, அதனால நீங்க அங்க பெயர் சேர்க்கிறவங்க 18 வயசு நெருங்கினவங்க பெயர் சேர்க்கணும். அது முதல்ல 2007 டிசம்பர் வரைக்கும் இருந்துச்சு. இப்ப எங்களுக்கு முதல்ல போடும்போது 2008 அக்டோபர் மந்த் வரைக்கும் பிறந்தவங்களுக்கு எங்களுக்கு பெயர் சேர்க்கலாம். அந்த டேட் வரைக்கும் நாங்க அந்த மந்த் வரைக்கும் மென்ஷன் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லி அனுப்புறோம். அப்புறமா சென்ட் மேரி ஸ்கூல்ல நோட்டீஸ் ஒட்ட பண்ணாங்க, அந்த நோட்டீஸ் எல்லாம் ஒட்டி இருக்கிறோம். அதுக்கப்புறமா இப்ப ஏரியால நாங்க ஹோம் விசிட் போக சொன்னாங்க. அதுக்கப்புறமா இப்ப ஹோம் விசிட் போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீட்டுல போய் இப்ப 18 வயசு நிரம்பினவங்க மட்டும் இல்லாம எஸ்ஐஆர் ஃபார்ம் நிறைய பேருக்கு வராம இருந்துச்சு. வயசானவங்களுக்கு இன்னொரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு மேரேஜ் ஆகி வந்திருப்பாங்க, வேற ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க. அவங்க அந்த ஊர்ல ஏற்கனவே ஒரு 2 டைம் ஓட்டு போட கேன்சல் ஆயிடும், மற்றவங்க கவனிச்சுக்க மாட்டாங்க. இங்க பார்க்கும்போது அவங்களுக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் இருக்காது. அப்ப எஸ்ஐஆர் ஃபார்ம் இல்லாதவங்களுக்கு அவங்க ஊர்ல ஓட்டு இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு, இல்லாதவங்களுக்கு எனக்கு இந்த ஆதார் நம்பர் ஃபார்ம் கொடுத்து அவங்களுக்கு ஓட்டு சேர்த்திருக்கோம்.